அண்மைச் செய்தி. தூத்துக்குடியில் வணிக பயன்பாட்டிற்கான பாரத் எரிவாயு சிலிண்டரை 3000 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி வணிக சிலிண்டர் ஒன்று 3000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், சொல்லுங்க, வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதனுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. இதனால் எந்த அளவுக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? வணக்கம் உமா. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தூத்துக்குடி பாரத் கேஸ் நிறுவனத்தில் முற்றிலுமாக உற்பத்தி செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக வணிக பயன்பாடு சிலிண்டரை விற்பனை செய்யும் ஏஜென்சிகள் 2100 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படும் சிலிண்டரை 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் அந்த உணவக உரிமையாளர் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக எரிவாயு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக எரிவாயு உற்பத்தி முற்றிலுமாக தடைபட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து பாரத் கேஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் மூலம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ஏற்றுமதி செய்யப்படும். இந்நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக நேற்று மாலை முதல் கேரளாவிற்கு நாளொன்றுக்கு 20 வண்டிகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 5 மாவட்டங்களுக்கும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டு சமையல் பயன்படக்கூடிய எரிவாயு சிலிண்டர் நிரப்பும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் முற்றிலுமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள ஸ்டாக்கை முகவர்கள் விற்பனை செய்யும் பொழுது 2100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வணிக பயன்பாடு சிலிண்டரை பயன்படுத்தி வரக்கூடிய உணவக உரிமையாளர்கள், சிறிய டீ கடை உரிமையாளர்கள் மற்றும் பல்வேறு தொழிலில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிக பயன்பாட்டு சிலிண்டரை பயன்படுத்தக்கூடிய உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டையும் போக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.